குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். டேய், அவன் எப்படியோ தப்பிச்சிட்டானா? ஆளதான் தப்பிக்க விட்டோம். வந்தது அந்த கரும்பு காட்ட குடிச்சிட்டு போறோம்னு வச்சுக்க, சக்கரபாடி நமக்கு சன்மானம் கொடுப்பான். வந்தவனையும் முடிக்காம போமாட்டாங்க போல் இருக்கு. கொளுத்துங்க, நம்மகிட்ட பெட்ரோல் இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல. டேய், இந்த இருக்கிற சோள கொல்ல போமா, இதை கொளுத்தி உள்ளதுக்கு போட்டா கரும்பு காடு தானே அடிச்சிட்டு போகுது. நல்ல ஐடியா. ஓடுனா வெட்டுறாங்க, நின்னா கொடுக்குறாங்க. இவங்க மத்தியில எப்படிரா உழைக்க போற குழந்தை சாமி? மொத்த பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நோ விஜயனா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாடிட்டு உன்னோட ஜனநாயகன் படத்தை பார்க்கலான்னு போனா சும்மா டிக்கெட் ரேட் 1000 2000 பிளாக்ல விக்கிறீங்களே. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே ஊழல் பண்ணிட்டு இருக்கே விஜயனா. என்ன புரியலையே? சொல்றேன்ப்பா. நானும் சிரிக்க கூடாது, ஆனா இவன் பார்த்தா எனக்கு சிரிக்கணும் தான் தோணுது. என்னாச்சு அப்படின்னா வந்து ஜனநாயகனுக்கு இன்ஸ்டாகிராம்ல டிக்கெட்டுக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஒரு டிக்கெட் 3000 தானே, 3000 வாங்கலாம். 3000 கட்டிக்கு பொங்கலுக்கு வந்து 3000 கொடுப்பாங்களா ரேஷன் கார்டுல, அந்த காசை எடுத்துட்டு போய் டிஎம் ஃபார் டிக்கெட்ல ஒரு டிக்கெட் 3000 வாங்கி ஏமாந்துட்டான். வாங்கிட்டான் டிக்கெட், ஆனா வந்து இப்ப பணம் தள்ளி போயிடுச்சு. இப்ப அந்த டிக்கெட் என்ன பண்றது தெரியாம ரீஃபண்டுக்காக கேட்டுட்டு இருக்கான். ஆன்லைன்ல வாங்கி ரீஃபண்ட் வாங்கிருக்கலாமா, தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ல வாங்கி இப்ப காசுக்கு என்ன பண்றது தெரியாம கெஞ்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், இவனுக்காக யாராவது நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏமாத்துறவங்க இருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்தா 1000 கொடுங்க. உன்னோட கடைசி படம்னு பார்க்க வந்த ரசிகனை ஸ்கேம் பண்ணிட்டியா? நானும் உனக்கு எது நியாயமா இருக்கா? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. கிட்டத்தட்ட நான் 2500 ரூபாய்க்கு மேல போட்டு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு நான் காசை அதாவது இன்னி வாழ்க்கையில நான் பார்க்கவே முடியாது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். எஃப்டிஎஸ் ரேட் என்ன சொல்றான்னு கேளுங்களேன். நான் டிக்கெட் வாங்கி தரேன். உட்லாண்ட்ஸ்ல வந்து 2000 ரூபாய் டிக்கெட். ஆனா ஒரிஜினல் டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு? 200 ரூபா 300 தானே வரும். ஆமா, பக்கத்து டிக்கெட். ஊழல் தெரியுமா? ஊழல் செருப்பால அடிக்கணும். அப்ப நீயே ஒத்துக்கிறல ஊழல்ன்ட்டு. மானகட்டாய இது டிவிக்கே ஆமா, என்கிட்ட ஒருத்தர் சொன்னா 5000 நான் வாங்கிட்ட சொல்றேன். வாங்கிக்கோ, ஊழல் தளபதி தான், வாங்கிக்கோ. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. மச்சான், ஜனநாயக படம் வேற போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கடா. நல்ல வேளை நான் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணேன், அதனால எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஏய், நான் தியேட்டர்ல போய் எடுத்தடா, நான் போய் காசு வாங்கிப்பேன். ஆமா, நீ தான படத்துக்கு டிக்கெட் எடுத்த? ஒத்த என்னாச்சு? அடங்கோதா போடா, நான் யாரிடா போய் ரீஃபண்ட் கேக்குறது? டேய், என்னதானா ஆச்சு சொல்றா. மச்சான், டிக்கெட் 3000 ரூபாய் கொடுத்து வாங்குனடா பிளாக்ல. வீட்ல அம்மா கிட்ட ரேஷன் கார்டு எடுத்து போயிட்டு அதுல வாங்குனதுடா அந்த 3000 ரூபாய் டிக்கெட். எங்களை சிவனேன்னு விட்டுருந்தா நாங்க பாட்டுன்னு படத்தை பார்த்துட்டு பட்டாசு கிட்டாசு வச்சுட்டு தரமா ஒரு டான்ஸை போட்டு முச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அவனை யார் என்னன்னு விசாரிப்பா. அவன் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு நடிச்சுக்குது. என்னன்னு கேளுப்பா. ஆனா நீங்க தேவையில்லாம எங்களை நோண்டி எங்க மனசுல இந்த டாக்ஸி கணில தோண்டி விட்டீங்க எங்களை சீண்டி. நாலு நாள எங்க தலைமை ட்ரெண்ட், எங்க தளபதி இல்ல எண்டு. கோயில் நாளை ஆச்சுனா தளபதி, படம் நாளே பிரச்சனை. பொங்கலுக்கு படம் வரல, படம் வர நீங்க தான் பொங்கல். எந்த புண்ணியவதி பெத்த புள்ளையோ பைத்தியமா அலையுது. ஆரம்பிக்கலாமா? செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. நிறைய இடங்கள்ல அவருடைய வெறித்தனமான டயலாக்ஸும் வெறித்தனமான நடிப்பும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும், யார் பின்னாடி நிக்கணும்ன்றத அவங்களுடைய நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் சும்மா தட்டி எழுப்பி தூண்டி விட்டுருக்காரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். நரேந்திர மோடி படத்தை பேசாத தமிழ் சினிமா வெக்கப்படணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும். ஒரு டைலாக் சொல்லியிருக்கான் உள்ளக்க, நீங்க எங்களை மாதிரி எத்தனை பேர் அழிச்சாலும் நாங்க திரும்பி வந்துகிட்டே தான் இருப்போம் இருக்கான். எஸ்கே ஒரே டைலாக், நீங்க வாங்கடா, எங்க பேரன் பேத்தி இருக்காங்கடா, யாரு அங்க, இதெல்லாம் தெரியணும். அரசியல்ல இன்னைக்கு இவர் வராரு, இவர் செய்ய போறாரு அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் அரசியல்னா என்ன, அது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்க வரைக்கும் நம்மளை இழுத்துக்கிட்டே வருது. ப்ரோ, அவர் நடிச்சிருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த படத்தை நடிச்ச எல்லாரும் கேரக்டரா வாழ்ந்துருக்கானுங்க ப்ரோ, கேரக்டரா வாழ்ந்துட்டாங்க. எவனுமே ஆக்டரா தெரியல எனக்கு. சூரரை போட்டுல எப்படி வந்து ஒரு கேரக்டருக்கு உண்டான உயிர், கதைக்கு உண்டான உயிர் இருந்துச்சோ, இது அங்க பேசப்பட்டிருக்கு. திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், ஜனநாயகனை பாருங்க, நான் வேணான்னு சொல்லல, ஜனநாயகனை கொண்டாடுங்க. ஆனா இந்த படத்தை பத்தி பேசாத தமிழ் சினிமா வெக்க பண்ணுடா. ஆனா வெதை நான் போட்டது. எனக்கு செம்ம ஸ்லாப் எனக்கு இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற.
எனக்கு இப்போ ஒரு விஜய் ஃபேனா நான் சொல்றேன், நல்ல வேலை 2 படமும் தனியா வருது. இந்த படம் சூப்பர். பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. அதான் விஜய் ஃபேன் நானும் சொல்றேன், யாரா இருந்தாலும் இப்போ விஜய் ஃபேன் யாராவது உள்ள வந்திருப்பாங்க கண்டிப்பா. அணில் கூட்டங்கள் இருக்கு, நாங்கள் எல்லாம் ஒத்துக்காம இருக்கவே முடியும் இருக்கு. ஆனால் ரொம்ப அணில் கூட்டங்களா இருக்கலாம், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே யோசிச்சிருப்பாங்க. இந்த படம் எதுலையுமே டேமேஜ் பண்ணாமல் இருக்கு, யாருமே டேமேஜ், எங்க சைடும் டேமேஜ் இல்லை, அவங்க சைடும் டேமேஜ் இல்லை. இது வந்து இன்னர் பாலிடிக்ஸ் உள்ள மூவிஸ். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. படம் ரொம்ப மக்கள் கேவலமா இருக்கு. கேவலமான படம், கேவலமா இருக்கு. பரவாயில்ல, ஓகே, சூப்பர். அது இப்பயோ போதுங்க படம் நல்லா இருக்கு. படத்தை எடுக்காமலே இருக்கலாம் தலைவா. குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி ஒன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். எப்படி ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் எடுத்தேன், உன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் கிடைச்சது. இப்போ அந்த டிக்கெட்டு படம் ரிலீஸ் ஆகாம ரிட்டர்ன் காசு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த காசையாச்சும் வாங்கலான்னு வந்தா கவுண்டர்ல அங்கே கவுண்டர் மூடிக்குது. எல்லாமே எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது தலைவா. இல்ல நீங்க ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஒரே ஒரு வசனத்துக்காக பார்த்து தான் வந்திருக்கேன். என் செந்தமிழைக்காக பெரும் சேனை ஒன்று அப்படின்னு. அப்போ தமிழை பத்தி ஒரு உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. இல்ல அவங்க ஹிந்தி எதிர்ப்பு பத்தி சொல்ல, ஹிந்தி திணிப்புக்கான எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஹிந்திக்கான எதிர்ப்பு இங்க தமிழர்கள் யாரும் பண்றது இல்ல, ஹிந்தி திணிப்புக்கான எதிர்ப்பு தான் நம்ம பண்றோம். என்னடா சொல்றாரு பாஸ்? இது பத்தலையாக்கா, அவ்வளவுதானே. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக வந்த பெரிய ஸ்டார்ஸ் படம் எல்லாம் குப்பை மாதிரி இருந்தது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் ஒரு இது தப்பாக இருக்குது, இந்த சீன் சரியில்லை, லேக்காக இருக்குது, இந்த எமோஷன் செட் ஆகலை, எதுவுமே இல்லை. தொண்டை போயிடுச்சு எனக்கு. அப்படி இருந்தது படம். போய் பார்க்கலாம், வர்த்து. தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, செம்ம படம். வைப்பு சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ரெடி பண்ண சூப்பராக இருக்குது. வெரி குட், ஐ லைக் யூ. பகவந்த் கேசரி ரீமேக்குன்றாங்களே, அப்படி ரீமேக்காகவே இருக்கட்டும். அந்த படத்தை விட்டவங்களுக்கே அந்த படத்தை விட தெரியல, பயம் தானே. இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. ஏன்னா இந்த படத்தை விட்டா ஃபுல்லாக அரசியல் சார்ந்தமாக இருக்கு. விட்டா 2026 கண்டிப்பாக டிவிக்கு ஆட்சி அமையும், அதனால விட மாட்டாங்க. யாரா கோழ? யாரு கோழ? 40 பேர் போற படகுல ஆபத்து நேரத்துல ஒருத்தன் குதிச்சுட்டா மொத்தம் 39 பேரும் பொழைப்பாங்கன்னா உடனே குதிச்சு தான் உசுரை விட்டுட்டு மத்தவங்களை காப்பாத்துறவன் தாண்டா வீரன், அரசன், தலைவன் எல்லாமே. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். செம கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஒரு நல்ல கூஸ் பம்ஸ் மூமெண்ட். நல்லா எல்லாருமே கடைசியில அழுதுட்டாங்க. இன்னும் அந்த கூஸ் பம்ஸ் போகவே இல்லை. விஜய் படத்தை ரிலீஸ் விடாம தடுக்க யார் காரணம் நினைக்கிறீங்க? மேபி தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சன் பிக்சர்ஸ் அட் டைம்ஸ். இல்லைன்னா அப்பாவை கூட இருக்கலாம். அப்பாவா இருக்கலாம். திமுக தான் ப்ரோ, அவனுக்கு தான் அந்த பர்சன் தான் காரணம். எங்க தலைவர் படத்தை வர விட மாட்டானுங்க. ஏய், தலை வலிக்குதுடா, சும்மாடா. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுக்கு அப்பா அப்படி காரணமா அவரு? இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பயப்படணும்னு நினைச்சோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பயப்பட ஆரம்பிச்சிச்சு. 2026 தலைவன் தான். யாரு இவனுவ? யாருக்காக இப்ப சொல்றீங்க? ஒரு படம்ல 2 படம்ல தலைவாவை தடுத்தாங்க, மெர்சல் தடுத்தாங்க, கத்தி தடங்கள் இல்லாம ரிலீஸ் ஆனா அது தளபதி படமே கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா தடங்கள் இருந்தா தான் தளபதி. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இந்தி இம்போசிஷன் பத்தி நம்ம சொல்றாங்க. எனக்கு வந்து 1965 என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி என்ன மாரி நிறைய பேர் இருப்பாங்க 1965 என்ன நடந்தது தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி இந்த படம் வந்து நல்லா உதவியா இருக்கும், பார்த்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். சூப்பரா பண்ணிட்டு எந்த குறையும் சொல்ல முடியாது ப்ரோ, அவ்வளவு நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் படம் எப்படியும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமா இருந்துச்சு படம். யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல வச்சு. இந்த 9ஆம் தேதி பிளாஸ்ட் ஆக வேண்டிய இடம் தலைவா இது, ரோகிணி தேட்டரு. இங்க வந்து பார்த்தா புஷ்பான போல கிடக்குது தலைவா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடம் எப்படி இருக்கும்? 9ஆம் தேதி ஃபுல்லா பிளாஸ்டா இருக்கும். இது ரோகிணியா இல்ல என்ன இடம்னு எனக்கே தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவா, படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. எப்படி ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் எடுத்தேன், உன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு ஆன்லைன்ல ஒரு டிக்கெட் கிடைச்சது. இப்போ அந்த டிக்கெட்டு படம் ரிலீஸ் ஆகாம ரிட்டர்ன் காசு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த காசையாச்சும் வாங்கலான்னு வந்தா கவுண்டர்ல அங்கே கவுண்டர் மூடிக்குது. எல்லாமே எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது தலைவா. நைட்டு ஃபுல்லா கண்ணு மூச்சு கஷ்டப்பட்டு பேனர் வச்சேன். படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா?
ஏன்னா அந்த மனுஷனை போட்டு இவ்வளவு சாவடிக்கணும். அவர் சூர்யா பண்றான், இன்னைக்கே கஷ்டம் மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணான்ற அரசியல் வராது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இப்படி போட்டு அந்த மனுஷனை பாடாப்படுத்துவீங்கடா. ட்ரெயிலர் பார்த்து படம் பார்த்தே ஆகணும் வெளியில வந்திருக்கேன். அருமையா இருக்குண்ணா, 1000 கோடி எடுத்து வைக்க சொல்லுங்க. அது வராது ப்ரோ, இதான் வரும். மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. ஐ லவ் தமிழ், தமிழ் வாழ்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. मेरा हिंदी है, इधर में और काएगा, बट आई लव दिस मूवी. முக்கியமான மெசேஜா வந்து லாங்குவேஜ் வேற வேறங்கறத தாண்டி இம்போசிஷன் தான் பிரச்சனைங்கறத ஹைலைட் பண்ணிருந்தாங்க. தமிழ்னு இல்ல, எல்லாருமே வந்து இந்த மூவி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இம்போசிஷன் தான் பிரச்சனைங்கறத ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புதுசா இருந்தது. ஒரு மேனரிசமும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. எனக்கு அது லைக் நம்மளால எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. பயங்கரமா இருந்தது. எஸ்கே வந்து பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காப்ல. பயங்கரமா நான் சொல்ல தேவையில்லை, அது அருமையான ஒரு நடிப்பு. அந்த ஒரு மிருகமான நடிச்சிருக்க கடைசின்லாம். எஸ்கே இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பாதையில் காக்கி சட்டையிலேருந்து பார்த்துருக்கேன். ஆக்ஷன்லாம் பண்ணுவாரு தெரியும். இந்த அளவுக்கு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் ஃபீல்டு ஒரு படத்தில் லேக் இல்லாமல் செய்ய இந்த படம் தான். தேங்க்யூ. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.